फ्रेंड्स वेलकम टू अवर चैनल चिकुला इनके நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து நம்ம 9th क्वेश्चन வரை பார்த்திருந்தோம். அதனால வந்து இன்னைக்கு 10th क्वेश्चनல இருந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ 10th क्वेश्चन பார்க்கலாமா? 10th क्वेश्चन பாருங்க. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் அப்படினா என்ன? செய்தி படம். அதுக்கு ஆன்சர் என்னன்னா செய்தி படம். ஓகே. 11 பாருங்க. தமிழ் மொழியின் நவீன இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யாருன்னா புதுமைப்பித்தன். 12வது வந்து தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா முத்துசாமி. 13 பாருங்க. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சிரவண பிதிர்பத்தி, அதுதான் ஆன்சர். 14 பாருங்க. பிறவினை சொற்களை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். இது வந்து வருவித்தான் திருத்தினான், இதான் ஆன்சர். சரி, ஓகே. இங்கே பாருங்கள் 15வது கொஸ்டின் பார்க்கலாம். 15 பாருங்கள். பூங்குழலி யாழ் மீட்டினாள். பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படிங்கிறது என்னது? ஒரு செயலை வந்து அவங்க செய்கிறாங்க. அப்போ இது என்ன வினை அப்படின்னா செய்வினை தொடர். இது என்ன தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன தொடர்? செய்வினை தொடர். நீங்கள் அடுத்து பாருங்கள். 16 விடைக்கேற்ற வினா பாருங்கள். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இதோட இது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16க்கு வந்து பி ஆப்ஷன் பி. இதுக்கான விடை வந்து இந்த வினா இப்போ இது வந்து விடை. இதுக்கேற்ற வினா என்ன அப்படின்னா எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே. 17 பாருங்கள். பதினெண் என்றால் என்ன அப்படின்னா பதினெண் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 18 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இங்கே பாருங்கள் 18வது கொஸ்டின் பாருங்கள். இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூதன் சேர்ந்தனார், அதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் பி. 19வது கொஸ்டின் பாருங்கள். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் அப்படி சொல்கிறாங்க. அதாவது பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும். இதில் வந்து வடியில் வந்து பூவையும், அதாவது இந்த வடியில் என்ன சொல்கிறாங்க பூவையும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி நாகனவாய் பறவைகள். ஆப்ஷன் சி நாகனவாய் பறவைகள். ஓகே பாருங்கள். 20வது கொஸ்டின் பாருங்கள். உத்தரகாண்டம் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டம் அந்த நூலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர். ஆப்ஷன் ஏ. 20வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. 21 பாருங்கள். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் மொழி பயில தொடங்கினேன் என்று கூறியவர். அதாவது திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் மொழி பயில தொடங்கினேன் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னா காந்தியடிகள். யார் அப்படின்னா காந்தியடிகள். 22 பாருங்கள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் யார் அப்படின்னா இவர் யார்? உவமை கவிஞர் சுரதா. இதோட ஆன்சர் 22க்கு ஆன்சர் என்ன? உவமை கவிஞர் சுரதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் ஆல்ல போடுங்க. இதோட பாதி உள்ள